இடம், வீடு போன்ற விஷயத்துக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன், செவ்வாயின் சஞ்சாரங்கள் நன்றாக இருக்கிறது. நிதி புலகாட்டங்கள் அதிகமாக போகுது. பண வரவுகள் நன்றாக இருக்க போகிறது. இடம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயத்தினால கொஞ்சம் நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்புகள், பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் வாங்கி நல்ல ஒரு ஜாபுக்கு மாறக்கூடிய அமைப்பு. சில விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி ஒரு அமைப்பை. வணக்கம், நல்ல காலம் பிறக்குது சேனல் நேர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எப்படி இந்த ஒளி தத்துவம் மூலமாக உங்களுடைய கர்மா செயல்படுதுங்கிறது பார்க்க போகிறோம். பரிகாரங்கள், மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு பாருங்க, ஆண்டு கிரகமாகிய குரு 9ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்திற்கு அதிவக்ரமாக கடகத்தில் உச்சம் பெறுகிறார் நவம்பர் முதல் வாரத்திலிருந்தே. அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும். குருவின் பார்வை சனிக்கு கிடைக்குது, ராகுலுக்கு விலகிறார். இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா என்னதான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்தாலும் 10ஆம் இடத்துக்கு மாறினது புதன், சூரியன், செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கிறது விசேஷம். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர், மனைவியா இருந்தா கணவர், கணவனா இருந்தா மனைவியை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் ஆட்சி பெற்று குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை பெறுவது நல்ல ஒரு குடும்பத்துக்கு, உறவுக்கு, சகோதரத்துக்கு, பங்குதாரர்களோட உறவுகளுக்கு, கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் போன்ற ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல அமைப்பு. வண்டி, வாகனம், இடம், வீடு போன்ற விஷயத்துக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன், செவ்வாயின் சஞ்சாரங்கள் நன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய சுக்கிரனே ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி வாரத்தில் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருவது குரு பார்வை வருவது அருமையான ஒரு அமைப்பு. நிதி புலகாட்டங்கள் அதிகமாக போகுது. பண வரவுகள் நன்றாக இருக்க போகிறது. துலாம் ராசிக்கு வரவேண்டிய பணம் இதுவரை கடந்த ஒரு 4 மாதமாக 5 மாதமாக எல்லாம் கொஞ்சம் டிலேவாக இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பரிபூர்ணமாக மாறி அந்த உச்ச குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் விழுவதனால கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. 2025 நவம்பர் மாதம் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு செகண்ட் வீக்லேருந்து நல்ல ஒரு அமைப்பு. இடம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயத்தினால கொஞ்சம் நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்புகள், மனசு கொஞ்சம் சந்தோஷமாகக்கூடிய அமைப்புகள், இதனால சில கடன்கள், பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் செகண்ட் வீக்லேருந்தே படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகத்தோட பெயர்ச்சியும் சஞ்சாரமும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருப்பதனால இதுவரை விரயங்களும் பிரச்சனைகளும் வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள், தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக வரவேண்டிய பணம் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் வாங்கி நல்ல ஒரு ஜாபுக்கு மாறக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு. உடல் உபாதைகளில் கஷ்டப்பட்டு இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ், வயது முதியோர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே பரிபூர்ணமான அமைப்பாக நவம்பர் 2025 கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு வருது. இதுவரை கடந்த 3 மாதம் 4 மாதமாக சில விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த உச்ச குருவின் பார்வை 3 கிரகத்தின் மேல விழுவதும், கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே
2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது அருமை. ஸோ நவம்பர் மாதத்தில் சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடிஞ்சுதுறப்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பை, மிகவும் தேவையான ஒரு அமைப்பை, ஏன்னா பல மாதமாக காத்து கொண்டு மிகவும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்த இந்த கிரக அமைப்பு துலாம் ராசிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பை, ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் வருவதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தை யூஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கோ அதிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய அமைப்புகளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து நீங்கள் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, என்ன அந்தரம், என்ன சூக்ஷம் போயிட்டு இருக்கிறது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு என்ன விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறங்கிறத பார்த்து அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எதுமாற அமைப்புகளாக போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான ராஜயோக தசை நடக்கும் பொழுது நான் சொன்ன பலாபலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும் இன்னும் கொஞ்சம் அருமையாகவும் நடக்கிற மாதிரியும், சில பலாபலன்கள் குறைவாக, அதாவது ஒரு சுமாரான தசைகள், வரக்கூடாத தசை நடந்து போடும் பொழுது நான் சொன்ன அந்த பொது பலன் வந்து சற்று குறைவாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய, பட் இருந்தாலும் நவம்பர் மாதம் சில விஷயம் பாசிட்டிவ், குறிப்பாக பண விஷயம், குடுக்கல் வாங்கல்ல இதுவரை இருந்த தொய்வு கொஞ்சம் நீங்கி நமக்கு பாசிட்டிவாக வர்றது, கடன் அடைதல், பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதல், உடல் உபாதையிலேருந்து வெளியில் வர்றதுங்கிற மாதிரி ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் 2nd and 3rd வீக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நவம்பர் மாதம் உண்டு. ஸோ இதுதான் வந்து பொது பலன். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வைத்து பார்க்கும் பொழுது உன்னமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, இதை வந்து எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது, உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் எது மாதிரி அமைப்பு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வேலை மாற்றம் எப்போ, தொழிலா வேலையா, எப்போ வந்து படிப்பு நம்ம எதிர்பார்க்குற படிப்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க போகுது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பா, வெளி மாநிலமா, அல்லது நம்ம உள்ளூரிலே இருக்க போகிறோமா, இது மாதிரி எல்லா விஷயங்களும், என்ன தொழில் நமக்கு கரெக்டாக வரும், என்ன வேலை நமக்கு கரெக்டாக வரும், நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம கவர்மெண்ட் இதுக்கு போகலாமா, ப்ரைவேட் போகலாமா, அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா, அல்லது வெளிநாட்டில் போய் நம்ம ஏதோ ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் பார்த்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, என்னென்ன பிராப்தங்கள் காத்து கொண்டு இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நாம் எடுத்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்தை கரெக்டான ஒரு டைரக்ஷனில் கரெக்டான டைமில் நாம் செலுத்தணும். எந்த நேரத்தில் வந்து அதிகமான வேகத்தோடு போகிறது, எந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்தில் முயற்சிகள் அதிகம் எடுக்கிறது நல்லது, எந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது நல்லதுங்கிறத மாற விஷயங்கள், நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் பொழுது பண விரயங்கள், வீணான சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுபடியே நம்ம வாழ்க்கையை செலுத்துமையானால் எளிதில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சம்பவங்களாக வந்து உருவெடுக்க போகிறது, அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, எது வந்து நமக்கு பிராப்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பாதி பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலன்கிறது தெரிந்து உங்களுடைய துல்லியமான ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உன்னுமே வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு வேணுங்கிற குறிகாட்டியாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.